ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு 24 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,611 முடிவடைஞ்சிருக்கு. இப்போ இது இன்றைக்கான க்ளோசிங். இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசிலாம் இருக்குது. அந்த பாலிசியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏதாச்சும் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய இன்ஃபேக்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அப்படி திரும்ப இங்கேருந்து நாளைக்கு மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும், கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப எங்கே சப்போர்ட் ஆகும்? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பனு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,731 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. அதேமாரி டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,583 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டே லோ வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 680க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். காலையில் ஓப்பன் மட்டுமே தான் 680க்கு மேலே ஓப்பன் ஆகி 730 வரைக்கும் போனது தான். அடுத்த கேண்டில்லே வந்து அதே கேண்டில் செல்லிங் தான். திரும்ப அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா 680க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. அந்த ரேஞ்சு போனாவே திரும்ப செல்லிங் தான் வந்து திரும்ப லோ 580 வரைக்கும் லோ வந்திருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இன்றைக்கான க்ளோசிங் வந்து 24,611 க்ளோஸ். இப்போ இந்த க்ளோசிங்கிலிருந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,680 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,720 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து அப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,580 இன்றைக்கான டேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 24,520 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது 24,420 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு. இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ஸ். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 680க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்ப கீழே இதே 600 டு 680 இந்த ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,580 24,580 கீழே உடைச்சிட்டு மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 520 480 520 480 450 ரேஞ்ச் வரைக்கும்லாம் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. கீழே 420 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் இருக்குது. அதேமாதிரி 580க்கு மேலே மார்க்கெட் இருக்குது, இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்குது, மார்க்கெட் வந்து கீழே வரல அப்படின்னா நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படியே பையிங் கன்சிடர் ஆனாலும் எது வரைக்கும் மேலே போகும், திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 624 650க்கு மேலே திரும்ப நல்லாவே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் இந்த 650க்கு மேலே நல்லா சஸ்டெயின் ஆனால் மட்டும் நல்லா புல்லிஷ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ண முடியல, 650 பிரேக் அவுட் பண்ணல, திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே 580 சப்போர்ட் எடுக்க முடியல, நல்லா கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே 450 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மெயினாக நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இருக்குது. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏதாச்சும் ஒரு குறைச்சாங்க அப்படின்னா அதனுடைய இன்ஃபேக்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த ஆர்பிஐ கிரெடிட் பாலிசிங்கிறதுனால ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது வந்து 24,580க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.